வணக்கம் மக்களே, கோயம்புத்தூர்ல வெஸ்டர்ன் ரிங் ரோட பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ phase 1 மைல்கல் டு மாதம்பட்டி 11.8 கிலோமீட்டர்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் 95% முடிஞ்சிருக்குங்க. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு வாங்க பார்ப்போம். நம்ம வெஸ்டர்ன் ரிங் ரோடோட phase 1 பார்த்துட்டீங்கன்னா மதுக்கரையில ஸ்டார்ட் பண்ணி சுண்டக்காமுத்தூர், பேரூர், செட்டிப்பாளையம், தீட்டிப்பாளையத்துக்கு அடுத்து மாதம்பட்டியில தாங்க கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் நீங்க 45 மினிட்ஸ் டிராஃபிக்ல வெயிட் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல மதுக்கரையில இருந்து மாதம்பட்டி நீங்க ரீச் ஆயிடலாம். அடுத்து phase 2ங்க மதுக்கரையில இருந்து சோமயம்பாளையம், phase 3 பார்த்துட்டீங்கன்னா நரசிம்மநாயக்கம்பாளையங்க. இதோட லேண்ட் அக்விசிஷன் ஆல்மோஸ்ட் 90% முடிச்சாச்சுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சுன்னா பாலக்காடு ரோட்ல இருந்தும் சரிங்க, பொள்ளாச்சி ரோட்ல இருந்தும் சரிங்க, மேட்டுப்பாளையம் ரோட ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாங்க சிட்டி டிராஃபிக் இல்லாம. இங்க கோயம்புத்தூர்ல வெஸ்டர்ன் அவுட்ஸ்கர்ட்ஸ்லங்க மதுக்கரை டு வடவள்ளியில டிராஃபிக் சிஸ்டம் மொத்தமா சேஞ்ச் ஆக போகுதுங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க மெயினா கனெக்டிவிட்டியும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பத்தியுங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ரியல் எஸ்டேட்ல ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. வெஸ்டர்ன் ரிங் ரோடோட phase 1 பார்த்துட்டீங்கன்னா 11.8 கிலோமீட்டர்ஸ்மே 4 லைன் ரோடுங்க. இதுல டிராவல் பண்ணும்போது ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்க. இது இன்னுமே பார்த்துட்டீங்கன்னா ஆக்சஸ்க்கு வரலைங்க. அஃபிஷியலா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோட ஆக்சஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூரோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.